அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த காலை நேரத்தை நல்ல கருத்து நிறைந்த ஒரு பொழுதாக, நல்ல ஒரு சிந்தனை நிறைந்த ஒரு பொழுதாக மாற்றுவதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. திருமூலர் ரொம்ப அழகா சொல்வாரு, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்வர். உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்வார். என்ன தெரியுமா அர்த்தம்? சார் இன்னைக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கவே மாட்டோம் சார், சரியான முறையில் இந்த உடம்பை நம்ம கவனிச்சுக்கிறோமா, சரியான சாப்பாடு சாப்பிட்றோமா? சார் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்வாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போக்கின்னார். எப்ப சாப்பிட்டது செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டேன்னா உனக்கு தனியா மருந்துன்றதே தேவையில்லைப்பான்னார். இன்னைக்கு மருந்தையே சாப்பாடா சாப்பிட்றான் இல்ல. இன்னைக்கு இந்த உணவின் மீது நமக்கு எத்தனை பேருக்கான ஒரு அக்கறை இருக்கு. இந்த உணவை பற்றி டாக்டர் கு சிவராமன் ஐயால இருந்து அத்தனை பெரிய டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்து நமக்கு சொல்றாங்க, இந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிடுங்கப்பான்னு. அதே போல நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எந்த உணவகம்ன்றது ரொம்ப தரமான ஒரு உணவகத்துல போய் சாப்பிடணும். வெளியே போய் சாப்பிடும்போது மருத்துவத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வாணிமனுக்கு கொடுப்பான்வாங்க, வைத்தியருக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக வாணிமனுக்காவது கொடுப்பான் அப்படின்வாங்க. நல்ல உணவா சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம். சார் சமீபத்துல ஒரு பிரியாணி கடைக்கு சீல் வச்சாங்க, தெரியும்ல, நீங்க எல்லாருமே அந்த செய்தியில பார்த்துருப்போம். பிரியாணிகள்ல கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா அசைவ பிரியாணின்றதுக்காக கரப்பாம்பூச்சியை போட்டு சாப்பிடக்கூடாது, புழுக்களை போட்டு சாப்பிடக்கூடாது, அதுவும் அசைவம் தானப்பான்னு சாப்பிடக்கூடாது, கரெக்டா? அதே போல ஒரு குழந்தை சார், ஒரு குழந்தை சாப்பிட்ற சாக்லேட்டுக்குள்ள புழு நெளியுது சார். அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு அவங்க அப்பா. நாங்கள் போன ஒரு ஹோட்டலில், காரைக்குடி கிட்டக்க ஒரு ஹோட்டல், பஸ் ஸ்டாண்டு கைத்தாப்பிலே நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் இப்போ பள்ளி கிடந்துச்சு சார். நான் சாப்பிட்டது இல்லை, நான் அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் போது கொண்டு போட்டிருந்தேன். இது பரவாயில்ல, இந்த ஹோட்டல் ஓனர் சொன்னார், அதை வேணால் எடுத்து போட்டிருங்க சார், இன்னொரு சாப்பாடு போடுறேன் அப்படின்னாரு. யோ அதே சாப்பாடு தானே, இன்னொரு சாப்பாடையும் போடுவேன். நான் அதை சொன்னதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு அத்தனை பேரும் வாந்தி எடுத்து, அத்தனை பேரும் பதட்டமாகி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசியை போட்டு வந்தோம். ஏன்னா நம்ம போய் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஹோட்டல் தரமான ஒரு ஹோட்டலாக இருக்கணும் சார். அதே போல இப்ப சமீபத்துல குழந்தைகள் சாப்பிட்ற உணவுல இருந்து ஒவ்வொரு சாஸ் ஊத்துறாரு சார், சாஸ்ல புழு நெளிஞ்சு வருது, புழு நெளிஞ்சு வருது. இப்ப இதுக்காக எதுக்காகப்பா இப்படியான மாறுச்சு அப்படின்னா, வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு தன்மையவே நம்ம இழந்துகிட்டே வரோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வெளியே சாப்பிட்டே ஆகணுன்றத ஒரு சம்பிரதாயமே ஆக்கி வச்சுட்டாங்களே இல்ல. இப்படி வீட்டில் சமைக்கக்கூடிய, அதே போல வீட்டில் சமைக்கிறப்பயுமே சரி, ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், சாம்பார் பொடினா திரிப்பாங்க, ரசப்பொடினா வீட்டில் செய்வாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் செய்யறதே கிடையாது. ஏங்க சாம்பார் பொடி செய்யலைன்னு கேட்டா, சாம்பார் பொடி செஞ்சா வண்டு வந்துருதுன்றாங்க. இப்போ வண்டு வந்தாதான்ப்பா அது நல்ல சாம்பார் பொடியே, வண்டு வந்தா தான் அது நல்ல ரசப்பொடியே, இல்லைன்னா அது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த செல்ஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த செல்ஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்கப்பட்ட உணவை தான் தினம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் கேன்சர்ன்றது யாருக்கோ வந்தது சார், ஒரு காலத்தில் டயாலிசிஸ்ன்றது யாருக்கோ வந்தது சார், ஒரு காலத்தில் பிபின்றது யாருக்கோ வந்தது சார். இன்னைக்கு 40 வயசு ஆனால் சாதாரணமாக கேட்குறானே பிபி வந்துருச்சா அப்படின்றான் இல்லை. அப்போ இந்த செல்ஃப் ப்ராடக்டில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்தோடையே நம்ம சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்றோம். வீட்டில் முடிந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை வீட்டில் எதெல்லாம் தயாரிக்க முடியுமோ அதெல்லாம் தயாரித்தா நல்லது சார். அதே போல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த தேன் இருக்குல்ல, தேன் எல்லாமே சாதாரண சொன்ன ஒரு தேனை கீழே கொட்டுனா எறும்பு வந்து சாப்பிடணும், அப்போ தான் அது நல்ல தேன். அந்த தேன் வெளியே சொட்டியிருந்தால் எறும்பு வரணும், அதுதான் நல்ல தேன். நம்ம என்ன பண்ணுறோம், எறும்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக வீட்டு எல்லாத்தையும் சுற்றி 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 ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸை தொடர்ந்து சாப்பிட 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 என்ன பாருங்கன்னா நோய்கள் வந்து கொண்டே இருக்குதுன்றாங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு பழங்குடியினர், அவங்க 120 வருஷம் உயிர் வாழ்வாங்களாம் சார். ஆப்பிரிக்கா பழங்குடியினர்ல ஒருத்தர் 120 வருஷம் அசால்ட்டா, 120 வருஷம் எந்த நோய் நொடியும் இல்லாம 120 வருடம் ஒருத்தரால் எப்படிப்பா ஆரோக்கியமா, நம்மளால முடியுமா? 60 வயசுக்கு மேல எந்திரிச்சு நிற்க முடியல பாதி பேருக்கு, 40 வயசுலயே அவனால நடக்க முடியல. ஒருத்தவங்க 120 வயசு எப்படி சாதாரணமா அவங்களால இயங்க முடியுது, அவ்வளவு ஆரோக்கியமா எப்படி இருக்க முடியுதுன்னா ரொம்ப சிம்பிள் சார். அவங்க உணவு முறை எப்படி எடுத்துப்பாங்களாம், விப்ஜிஆர் முறையில 7 வண்ணங்கள்ல தினம் சாப்பிடுவாங்களாம் சார். 7 வர்ணங்கள்ல. அது என்ன சார் 7 வண்ணம்னா, இப்ப மாம்பழம் மஞ்சள் கலரா, அதே போல கொய்யாக்காய் வந்து பச்சை கலரா, இப்படி 7 வர்ணங்கள்ல ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு வர்ணங்களில் இருக்கிற மாதிரியான உணவா, வர்ணங்களில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல
அப்படியான உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நீண்ட காலம் வாழலான்றாங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் கலரை இந்த பிரியாணியில் போட்டு அதை தின்றோமே சார், அது வயிற்றுக்கு எவ்வளவு கெடுதல், வயிறு கதறுது சார். தயவு செஞ்சு நான் விட்டுருங்கடான்னு வயிறு கதறுது. வீட்டில் கேசரின்னு ஒன்று செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? கேசரி பவுடர்னு ஒன்று விற்கிறான். இந்த கேசரி பவுடர் அதில் போட்டு அதை ஆர்டிஃபிஷியல் கலரை கலக்கி, ஏன் சார் அதை அப்படி சாப்பிடணும்? கேசர்னு என்ன தெரியுமா? குங்குமப்பூன்னு அர்த்தம். நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டில் குங்குமப்பூவை போட்டால் அது கலர் மாறும். இதுதான் அந்த ஸ்வீட்டினுடைய செய்முறை. ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், அதை கலரை மாற்றுறதுக்காக கேசரி பவுடர் அதில் போட்டு அது கலர் மாறுதான்னு மாற்றி அதை நம்ம எடுத்து ஆர்டிஃபிஷியல் கலரை சாப்பிட 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 சார் அவ்வளவு நோயும் நம்ம வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அது கேசரி இல்லை, கேன்சரி. கேன்சரின்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சமைச்ச உணவை சார் மறுநாள் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. ரா பிச்சைக்காரன்னு ஒருத்தர் வருவான், அவனுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ரா பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்களா, நைட்டு யாராவது வர்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அப்படியா இன்னைக்கு இருக்குது, ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது சார். நம்ம செத்ததுக்கப்புறம் ஒரு ஐஸ் பெட்டியில் வைப்பாங்க தெரியுமா, அதை நிமித்தி வச்சிங்கன்னா அதுதான் ஃப்ரிட்ஜு. அந்த ஃப்ரிட்ஜில் சங்க காலத்து சாம்பார், புறநானூற்று புளிக்குழம்பு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வச்ச புளிக்குழம்புலேருந்து சாம்பார்லேருந்து சுட வச்சு கொடுக்குறாங்க சார். என்ன, அதாவது பாரதத்தில் ஒரு வார்த்தை வரும், ஒரு யாமம் தாண்டிய உணவை உண்ணாதேன்றாங்க. ஒரு யாமம் தாண்டிய உணவை உண்ணக்கூடாது. ஆனால் நம்ம அப்படியா சார் வச்சுருக்கோம்? இந்த ஃப்ரிட்ஜை யார் மினிமலாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய ஆயுள் மேக்சிமமாக இருக்கும். மினிமலாக பயன்படுத்தினா ஆயுள் மேக்சிமமாக இருக்கும். இப்போ தமிழர்கள் எவ்வளவு அறிவானவங்க தெரியுமா சார்? சாப்பிட்றத 4 வகையாக வச்சாங்க. உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன. 4 வகையா சாப்பிடணுமா. உண்பனா எடுத்து இப்படி சாப்பிட்றோம்ல, சத்தம் இல்லாமல் சாப்பிடுவது உண்பன. சத்தம் போட்டு சாப்பிட்றோம்ல, பல்லால கடிச்சு, முறுக்கு இப்படி எல்லாம் பல்லால கடிச்சு சாப்பிட்றோம்ல, இந்த கடித்து சாப்பிடுவது தின்பன. கடிக்காம சாப்பிடுவது உண்பன. இந்த பஞ்சாமிர்தம், நெய் இதெல்லாம் அப்படியே நக்கி சாப்பிடுவது நக்குவன. கடைசியா பருகுவனன்னு ஒன்று வச்சாங்க. பாயாசம், மோர் இதெல்லாம் பருகுவன. அப்ப ஒரு சாப்பாடு எப்படி பார்க்கணும்னா 4 வகையான உண்ணக்கூடிய உணவுகள் சாப்பாட்டுல இருக்கணுமா. அடுத்தது அறுசுவையும் அந்த சாப்பாட்டுல இருக்கணும். என்னது? இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. கசப்பும் இருக்கணும். வேப்பம்பூ துவையல்னு வைப்பாங்க, கசப்பு. இந்த அறுசுவையோட உணவும் 4 வகையாக சாப்பிடக்கூடிய உணவும் 7 வர்ணங்களில் அந்த உணவும் இருந்துருச்சுன்னா மனிதனுடைய ஆரோக்கியத்தை அடிக்கவே முடியாதுன்றாங்க சார். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வாழை இலை போடுறோம்ல, வாழை இலை எப்படி இருக்கணுமா, கன்னி இளங்குருத்து வாழையாக இருக்கணுமா. அது என்னப்பா கன்னி இளங்குருத்து வாழை? மிஸ் வாழையாக இருக்கணுமா, மிஸ்ஸஸ் வாழையாக இருக்கக்கூடாது, மிஸ் வாழை. அது என்னப்பா மிஸ் வாழைனா, இந்த வாழை மரம் குருத்து விடாத வாழை மரம் இருக்கும்ல, வாழை போடாத, அதாவது வாழை தார் போடாத வாழை மரம் இருக்கும்ல, அந்த வாழை மரத்துல இலை விரிஞ்சிடக்கூடாதான். குருத்து இலை விரிஞ்சிடக்கூடாது. அந்த குருத்து இலையை எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாருல, அவர் தான் அந்த குருத்தையே விரிக்கணுமா. அவர் தான் அதை விரிச்சு வச்சு அதை எப்படி தெரியுமா சாப்பிடணும், இடது கை பக்கம் சின்னதா இருக்கணும். அந்த அந்த வாழை இலை இப்படி வருதுல்ல கூம்பு மாதிரி, இடது கை பக்கம் இடம் சின்னதா இருக்கணும், வலது கை பக்கம் அகலமா இருக்கணும். அப்பதான் பிசையறதுக்கு வசதியா இருக்கும். வலது கை பக்கம் அதிகமாகவும் இடது கை பக்கம் சின்னதா இருக்கணும். உப்பு இருக்குல்ல, உப்பை இடது கை பக்கத்தினுடைய ஓரமாக போடுவாங்க. ஊறுகாய இடது கை பக்கத்தினுடைய ஓரமா போடுறாங்க. ஏன் தெரியுமா? ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு சார். உப்புக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? ஹை பிபி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு உப்பு போட்டாலுமே உப்பு கம்மியா தெரியும். உப்பே இல்லையேப்பான்வாங்க ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு. லோ பிபி இருக்குல்ல, அவங்களுக்கு நீங்க எப்படி உப்பு போட்டாலுமே உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குமா, உப்பு கரிக்கிற மாதிரி. அதனால தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சமையல் இதெல்லாம் வருதுல்ல, யூடியூப்ல சமையல் வீடியோஸ்லாம் வருதுல்ல, அதே போல சமையல் புத்தகங்கள்லாம் வருதுல்ல, அவங்க யாருமே உப்பை மட்டும் அளவா சொல்லவே மாட்டாங்க. 2 ஸ்பூன் உப்பு போடுங்க, 3 ஸ்பூன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? உப்பு உங்கள் அளவுக்கு ஏற்ப அப்படின்வாங்க. உங்கள் அளவிற்கு ஏற்ப உப்பை சரியா பயன்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா உடம்புடைய ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட முடியுமா சார். அதே போல சாப்பிட்றதுக்கான ஒரு முறை வைக்கிறாங்க. இப்போ சாம்பாரோட எதப்பா சேர்த்து சாப்பிடணும். நம்ம என்ன தெரியுமா பண்றோம், சாம்பார் கூட்டு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு பிசைஞ்சு அது என்ன சுவைனே தெரியாம மொத்தமா உள்ளர தள்ளிடுறோம். அப்படி பண்ணப்படாது.
சாம்பாரோட பொரியலை சேர்த்து சாப்பிடணுமாங்க, ரசத்தோட கூட்டை சேர்த்து சாப்பிடணுமா, இந்த சமையல்ல எல்லாமே இருக்கணுமா, அவியல், துவையல், பொரியல் எல்லாமே சேர்ந்ததுதான்ப்பா சமையல்னு வச்சாங்க. இப்போ இந்த ரசத்தோட கூட்டை சேர்த்து சாப்பிடணும். மோரோட என்னப்பா சாப்பிடணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது சார். மோரோட நம்ம ஊறுகாயெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் சாப்பிடவே கூடாதான். மோரோட எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஏன் தெரியுமா? இந்த தயிர், மோர், நீராகாரத்துல தான் பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா உருவாகுதான். இந்த நல்ல பாக்டீரியா தான் நம்மளுடைய ஜீரண சக்திக்கு மட்டும் இல்லாம போபயாட்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஜீரண சக்திக்கு மட்டும் இல்லாம சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கான பெரிய விஷயமா இந்த தயிரும் மோரும் இருக்குதுன்றாங்க. இந்த தயிரையும் மோரையும் அதிகமா சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, போபியாட்டிக்ஸ் அதிகமா உருவாகி அவர்களுடைய சிந்திக்கும் ஆற்றல் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இருக்குமா. சிந்திக்கும் ஆற்றல், நீங்க ஆர்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சொல்றாங்க, ஆர்டிசம்னு, அந்த குழந்தைகள் கூட அதிகமா நீராகாரம் சாப்பிட்டுக்கிட்டே வர்ற அவங்களுக்கு அந்த ஆர்டிசம் குறையுதுன்னு ஒரு கண்டுபிடிப்பு சொல்றாங்க. சமீபத்துல இதே மாதிரி மனநோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு சார் என்னெல்லாமோ பண்ணி பார்த்திருக்காங்க. மனநோய் பாதிக்கப்பட்டுக்கு அவருக்கு கான்ஸ்டிபியூஷன்ல இருந்து பல பிரச்சனைகள் வருது. அவருக்கு என்ன தெரியுமா மருத்துவர்கள் பண்ணாங்களாம், ஃபீக்கல் டிரான்ஸ்ஃபர், அதாவது கிட்னி டிரான்ஸ்ஃபர், லிவர் டிரான்ஸ்ஃபர் மாதிரி மலக்குடலை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா அவருக்கு அந்த நல்ல பாக்டீரியா உருவாகி கு சிவராமன் ஐயா இதை பதிகிறார், டாக்டர் கு சிவராமன் ஐயா இதை பதிஞ்சிருக்காங்க. அதன் மூலமா அவர்களுக்கு நல்ல பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர் ஆகி, சார் இந்த நல்ல பாக்டீரியா இருந்ததுல ஒருத்தர் ஒரு மனிதன் டேந்து அவர்கிட்ட எடுத்து இவங்களுக்கு மாத்தினாங்க. அந்த மனிதன் எப்படி சிந்திப்பாரோ அதே போல இவரும் சிந்திக்க தொடங்கினாருன்னு டாக்டர் சிவராமன் சார் இந்த சம்பவத்தை சொல்றாரு. அப்ப நம்ம உடலுக்குள் போகக்கூடிய இந்த உணவுக்கும் நம் உணர்வுக்கும் நம் சிந்தனைக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு. அதனால நீங்க ரொம்ப சிந்திச்சு எந்த உணவை நம் உடலுக்குள் செலுத்த வேண்டும் என்பதை மறுபடியும் மறுபடியும் சிந்தித்து ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும் போது நமது வாழ்க்கை உடலால் மட்டுமல்ல சிந்தனையாலும் ஆரோக்கியமாக மாறுகிறது. இந்த வாழ்க்கை, இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு இனிய உணவாக இருக்கும் போது இந்த நாள் இனிய நாள் தான். நன்றி.